ஹாய் சிஸ்டர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் சொல்லித்தர போகிறது ஹாஃப் லீஃப் ஸ்டிச். நம்ம வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு 3 to 4 டைப்ஸ் வந்துட்டு லீஃப் ஸ்டிச் சொல்லி தந்திருக்கேன் உங்களுக்கு. இதில் வந்துட்டு கொஞ்சம் லீஃப் வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ஹாஃபாக கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, இந்த மாதிரிலாம் கொஞ்சம் ஷேப்பில் இருந்துச்சு அப்படின்னா ஹாஃப் லீஃப் ஸ்டிச் நமக்கு பண்ணலாம். அது எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இப்படி திருப்பி போகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இந்த ஸ்டிச் தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு 3 லைன்ஸ் நம்ம ட்ரா பண்ணிக்குவோம். 1 2 3. சரிங்களா? 3 லைன்ஸ் நம்ம ட்ரா பண்ணியாச்சு. உங்களுக்கு தெளிவாக தெரியுதுங்களா? ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வந்துட்டு 1 இங்கே நீடில் பஞ்ச் பண்ணி எடுத்துக்குவோம். இது வந்துட்டு 1. ஒரே நிமிஷம். இது வந்துட்டு 1. இந்த இடத்துல அதை அப்படி க்ராஸாக இது பண்ணுவோம். இந்த இடத்துல பஞ்ச் பண்ணி எடுப்போம். இது வந்துட்டு 2. அடுத்தது இந்த இடத்துல 3. நேராக இந்த பக்கம் வந்துட்டு 4 பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஒரு பட்டன் ஹோல் வந்துட்டு க்ரியேட் ஆகும். சரிங்களா? இதுக்கும் 1க்கும் 4க்கும் சென்டரில் ஒரு ஸ்டிச் கொடுத்து மறுபடியும் 2 3 4 5 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த ஸ்டிச்சு. இங்கே வந்துட்டு 5. புரிஞ்சுதுங்களா? இப்போ புரியாமல் இருக்கலாம். நான் த்ரெட்டில் பண்ணி காமிக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். இப்போ வாங்க நான் சொல்லித்தரேன். இப்போது இந்த இடத்துல நம்ம த்ரெட்டை வெளியே எடுத்துக்கலாம். இப்போது இந்த இடத்துல நம்ம த்ரெட்டை வெளியில் எடுத்துக்கலாம். ஆப்போசிட்டில் ஒரு குட்டி லாக் வச்சுக்குவோம். இப்போது ஸ்ட்ரைட்டாக இது வந்துட்டு 1. இதுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு நம்ம 2 எடுப்போம். 2லேருந்து மறுபடியும் ஸ்ட்ரைட்டாக க்ராஸாக வந்துட்டு 3. 3லேருந்து ஸ்ட்ரைட்டாக வருவோம். இது வந்துட்டு 4. மறுபடியும் 4லேருந்து இந்த ரெண்டுக்கும் சென்டரில் வருவோம். அது வந்துட்டு 5. சரிங்களா? புரிஞ்சுதுங்களா? பாருங்கள். 1லேருந்து 2, 2லேருந்து 3, 3லேருந்து 4, 4 to 5. இதுதான் இதனுடைய கான்செப்டு. பார்த்தீங்கன்னாவே புரியும் பாருங்கள். நான் தெளிவாக ரொம்பவே க்ளோஸாக தான் காமிச்சிருக்கேன். 2 3 4 5. 2 3 4 5. சரிங்களா? நம்ம இந்த இடத்துல என் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? ரொம்பவே ஈஸியான ஸ்டிச்சும் கூட. லீஃப் ஸ்டிச்சில் ஒன் ஆஃப் தி வேரியேஷன் தான் இது. சரிங்களா? ஆல்ரெடி நான் உங்களுக்கு 3 to 4 டைப்ஸ் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போது இது லீஃபில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இதை 1 இங்கே 2க்கு ஒரு லைன் வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு லைன் போட்டுக்கோங்க. லீஃபில் எப்படி போடணும் அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன். த்ரெட் எடுத்துகிட்டு 1ல் ஸ்டார்ட் பண்ணி ஆப்போசிட்டில் ஒரு லாக் 2 3 4 5. 2 3 4 5. தெரியுதுங்களா? கவனமாக கவனிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிடும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஃபில் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சும் கூட. அந்த 1 2 3 மட்டும் நீங்கள் எப்படி பஞ்ச் பண்ணுறது, எங்கெங்கே பஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் பொறுமையாக தான் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். லீஃபில் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன் பாருங்கள். இப்போது இந்த இடத்துல வந்துட்டு ஃபுல்லாக 5 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ண முடியாது ஸ்டெப்ஸை. ஸோ இங்கே சும்மா நீங்கள் 2 ஸ்டிச் போட்டுட்டு கூட நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியாட்டியும்
இந்த மாதிரி ஏதாச்சும் போட்டுட்டு கூட நீங்கள் இந்த இடத்துல வந்துட்டு எண்ட் நாட் போட்டுக்கலாம். அந்த ஷார்ப் எல்லாம் இப்போ அவுட்லைன் கொடுக்கும்போது நான் காமிக்கிறேன் பாருங்கள். லீஃப் எப்படி நம்ம ட்ரா பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி தான் அந்த ஷார்ப் எல்லாம் கொடுக்கணும். இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அவுட்லைன் போட்டுட்டு கூட நீங்கள் உள்ளே ஃபில் பண்ணலாம். இந்த மாதிரி உள்ளே ஃபில் பண்ணிவிட்டு அவுட்லைன் போடலாம். நான் எப்போவுமே உள்ளே ஃபில் பண்ணிவிட்டு தான் அவுட்லைன் போடுவேன். அப்போ தான் எனக்கு ஃபினிஷிங் கிடைக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் பர்சனலாக. அதனால் இப்போது இந்த ஷார்ப் எட்ஜுக்கு ஆப்போசிட்டில் ஒரு லாக் வச்சுட்டு நம்ம டர்ன் பண்ணோம் அப்படின்னா நம்ம வரைஞ்ச மாதிரியே ஷார்ப் எட்ஜ் கிடைக்கிது பார்த்திங்களா. இந்த மாதிரி தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு லீஃபில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 லீஃப் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு இமேஜ் எடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா எல்லா ஸ்டிச்சஸுமே உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? இப்போது எண்ட் நாட் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இதுக்கு வந்துட்டு நீங்கள் ஒரு இமேஜ் வந்துட்டு ஒர்க் பண்ணி காமிங்க எனக்கு. அதுக்கப்புறம் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.